வணக்கம். நாங்கள் எஸ்எஸ் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அன்னூர் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேப்பர் பிளேட் மேக்கிங் மிஷின். ஆட்டோமேட்டிக் பேப்பர் பிளேட் மேக்கிங் மிஷின் சொல்லுவாங்க, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேப்பர் பிளேட்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் நிறைய கொடுத்துருக்குறோம், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நிறைய கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ ஏற்கனவே நாங்கள் முன்னாலே பதிவிட்டுருக்குறோம். இப்போ பற்றி அது ஒன்று ஆப்ரேட்டிங் வீடியோ ஒரு சிலர் கேட்டாங்கனுக்காக நம்ம புதுசாக போட போகிறோம். இந்த மிஷினுக்கு கூட வந்து நாங்கள் ஒன்று பார்க்க மாட்டேன், பேப்பர் பிளேட், மரச்செக்கு, இரும்பு செக்கு, ஸ்டோன் செக்கு, அயன் மிஷினரி, நிறையா ஃபுட் ப்ராடக்ட் மிஷினரிஸ் எல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் இது வந்து பேப்பர் பிளேட் வந்து ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அதிகமாக பார்க்காதனால இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வீடியோ ஒன்று கேட்டுருக்கா போட்டிருக்கிறோம். இப்போ இது நாங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறோம். எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது சொல்ல போகிறோம். இது வந்து இதனோட மெயின் மோட்டர் சுவிட்சு. இது வந்து 2 HP சிங்கிள் பேஸ் மோட்ரு, 3 பேஸ் மோட்டர் வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து டபுள் பம்ப் இருக்குது. இது வந்து ரேண்டம் பம்ப் சொல்லுவோம், டபுள் பம்ப். இது வந்து என்ன கான்செப்ட்னா, அது தனியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம், இது தனியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைக்கும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக 2 ஆப்ரேட்டரும் தனித்தனியாக அவங்க பாட்டுக்கு வேலை பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய உள்ள இருக்கிற மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா, ஒரே மோட்ரு 2 ஆப்ரேஷன் உள்ள நடக்குது. அது வந்து இப்போ நாங்கள் பவர் பேக்கில் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து எப்படிங்கிறது, இது ஆன் பண்ணிட்டுனா நம்மளுக்கு ஒரு மோட்டர் ரன் ஆகுது. அந்த ஒரு மோட்டர் மூலியமாக 2 வந்து தனித்தனியாக ஆப்ரேட்டர், அந்த டைக்கு தனியான ஆப்ரேட்டர், இந்த டைக்கு தனியான ஆப்ரேட்டர். தோர்லேருந்து குட்டுருமா கதரை குட்டு. இதுக்கு தனியான ஆப்ரேட்டர், இதுக்கு தனியான ஆப்ரேட்டர் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 இன்ச்சிலிருந்து 12 இன்ச்சு, 14 இன்ச்சு, 18 இன்ச்சு வரைக்கும் இதில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பேப்பர் பிளேட்டு, பாக்கு மட்டை, பனானா லீஃபு, அது அப்படி பண்ணக்கூடிய மல்டி பர்பஸ் மிஷினரி. இது வந்து இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் பிளேட் பார்க்குறோம். பேப்பர் பிளேட் மிஷின் எப்படி ஆன் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மெயின் சுவிட்சை ஆன் பண்ணிட்டுனா நம்மளுக்கு வந்து ஹைட்ராலிக் மோட்டர் ஆன் ஆயிடும். ஹைட்ராலிக் மோட்டர் ஆன் ஆன கடைசியில் தான் நம்மளோட எல்லா ஃபங்க்ஷனுமே நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீட்ரு, இந்த ஹீட்ரு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஆன் பண்ண போகுது. பேப்பருக்கு வந்து 30 டிகிரி ஆன் பண்ண போகுது. அதே வந்து அரிக்கா பிளேட்டுக்கு வந்து 80 டிகிரி ஆன் பண்ணணும். 80 டிகிரி ஆன் பண்ணி 1 நிமிஷம் வரைக்கும், பாக்கு மட்டைக்கு வந்து 30 நிமிஷம் வந்து ஹீட்டில் இருக்கணும் டை. இதே வந்து பேப்பர் பிளேட்டுக்கு வந்தீங்கன்னா 10 நிமிஷத்துலேயே இது ஹீட் ஆயிடும். 10 நிமிஷம் சூடு ஆனால் போது டை வந்து டாப் அண்ட் பாட்டை வந்து இது வந்து பிளாட் காயில் கொடுத்துருக்கனால ஹீட்டரோட வாட்ஸ் வந்து ஏவி டக்குன்னு ஹீட் ஆகிக்கும். சார்ஜ் கரெக்ட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஷின் ஆப்ரேட்டிங் இது பண்ணியாச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட்டர் போட்டுருக்குறோம். ஹீட்டர் வந்து ஓரளவுக்கு லிமிட்டுக்கு ஆயிருக்கு. அப்புறம் இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது, இப்போ 2 பேர் 2 பக்கம் இப்போ ஹீட் ஆகிடுது, ஓரளவுக்கு நல்லாவே ஹீட் ஆகிடுது. ஹீட் ஆனாலும் இந்த ட்ரிப்பர் வந்து ஒர்க் ஆகுது, கண்ட்ரோல் ஆகிட்டு. இது லைட் கட்டினால நம்மளுக்கு ஹீட் ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ 30 டிகிரி ஹீட் ஆகிடுதுன்னு அர்த்தம். இது ஒன்றும் ஆகலை, ஆயிடுச்சு. இது ஒன்றும் ஆகலை, அது கட் ஆகிடுது. இப்படி பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஹீட் ஆகிடுதுனால அது கண்ட்ரோலில் ஆஃப் ஆகிக்கும், அது சிஸ்டமேட்டிக்காக உள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எமர்ஜென்சி பட்டனை ஆன் பண்ணி விட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஹைட்ராலிக் ஒர்க் ஆகுது. இந்த எமர்ஜென்சி பட்டனை ஆன் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஹைட்ராலிக் ஒர்க் ஆகுது. 1 செகண்ட் நான் சொல்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன் ஆப்ஷன் நம்ம சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் எப்படி பண்ணுறோம் எப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எமர்ஜென்சி பட்டன், இதுதான் வந்து இதனோட மெயின் கண்ட்ரோல் சுவிட்ச். அதாவது வந்து ஹைட்ராலிக்கோட மெயின் கண்ட்ரோல் சுவிட்ச். டை அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் பண்ணுறது, ஹைட்ராலிக் மோட்டர் ஓடுறது, அது எப்படி டைரக்ட் பண்ணுறதுங்கிறோட டைரக்ஷன் மெயின் சுவிட்ச் வந்து இந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் சுவிட்ச். இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டோம்னால நம்மளுக்கு வந்து இது அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. இங்கே வந்து செகண்ட் நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கு. இது வந்து ஆட்டோங்கிற மூடில் போட்டுட்டோம்னா அதே வந்துட்டு இருக்கு, அதே போயிட்டு இருக்கு. இப்போ இது ஆட்டோங்கிற ஆப்ஷன் இது பண்ணிக்குமா. இப்போ வந்து மேனுவல் ஆப்ஷன் இருக்குது, இது மேனுவல் ஆப்ஷன் இருக்குது. இதில் போட்டால் ஆட்டோ மோட் போட்டோம்னா அது வாட்டுக்கு இங்கே எத்தனை செகண்ட் நம்மளுக்கு கீழே நிற்கணும். இங்கே ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு 50 பாருக்கு மேலே போகக்கூடாது. ஃபார்மிங்க்கு வந்து நம்மளுக்கு 25 பார் இருந்தால் போது. அதே வந்து கட்டிங்க்கு வந்து 50 பார் வைக்கலாம், அதுக்கு மேலே தேவைப்படாது. அதுக்கு மேலே தேவைப்படுதுன்னா உங்களுக்கு கட்டிங் ஷார்ப், ஏதாவது வந்து நைஃபோட எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இல்லைன்னா தான் அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் வந்து 50 பார் வரைக்கும், கட்டிங்காக நம்ம வந்து 50 பார் வைக்கணும். ஃபார்மிங்க்கு வந்து 25 பார் வைக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். இது வந்து எமர்ஜென்சி பட்டன் நம்ம டோட்டல் ஹைட்ராலிக் வால்வ் கண்ட்ரோலு. இது ஆன் பண்ணிட்டனாலே நம்மளுக்கு இந்த சென்சிங் ரெண்டுமே ஆன் ஆயிரு.
ஆன் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஆட்டோ மோடுங்கிற ஆப்ஷன்ல போட்டுறணும். ஆட்டோ மோட்ல போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 15 செகண்ட் கீழே வரும், 15 செகண்ட் மேலே போயிட்டே இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு இது டை ஃபிக்ஸ் பண்ணணும். அப் அண்ட் டவுன் மூமெண்ட் ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம பேப்பர் எப்படி வைக்கிறது, இப்போ அது சூடு ஆயிடுச்சுன்னா ஒரு டைமுக்கு வந்து இதில் வந்து 10 பேப்பராக வச்சு இப்போ வந்து டாப் பொசிஷன் இருக்குது, கீழே வந்துட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபார்மிங் பொசிஷன் இருக்குது. இப்போ வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, அந்த ஹீட்டில் வந்து இது ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. நம்ம மேலே போகிறக்கு ஆரம்பிச்சோன்னே அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். மேலே போகிறக்கு ஆரம்பிச்சோன்னே பேப்பர் வச்சிடணும். ஆட்டோவாக ஆன் ஆயிடும். நம்ம கையை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த டைமிங் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு எடுக்க முடியல, சப்போஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடு வேணுனாலும் வச்சுக்கலாம், ஸ்பீடு கம்மி பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஆப்ஷன்ல இது மேலே போயாச்சு, நம்ம வந்து பிளேட் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு பிளேட் ஃபங்க்ஷன் ஆயிடுது. இப்போ இந்த பொசிஷனை நம்ம எடுத்துட்டு இந்த செகண்ட்குள்ள நம்ம இதை வந்து 10 பிளேட் வச்சிடணும். அது வெளியுமா ஆன் ஆயிடுச்சுன்னா கை எடுத்துடணும். இது ரெடியாக வச்சுக்கிறோம். அது மேலே போயிட்டு வரக்குள்ள நம்ம இந்த கையில் இருக்கிறத எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். இது எடுத்து வச்சுட்டு இது வந்து நம்ம டக்குன்னு வச்சிரு, அது ஒன்று அவ்வளோதான். அளவை வை, 10 பீஸ் வச்சா போதும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து 15 செகண்டும் மேலே போய் 15 செகண்டும் நம்மளுக்கு அந்த ஃபார்மிங்காகவும் நம்ம பிளேட் மாத்திரக்காகவும் அந்த டைமிங்கில் வந்து நிற்குது. நம்ம அதுக்குள்ளே இது எடுத்துட்டு வைக்கிறதுக்கு நாங்கள் டைம் கரெக்டாக செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். பட் உங்களுக்கு என்ன டைம் ஒன்றா ஸ்பீடு 10 அட்ஜஸ்ட் பண்ணணும், அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இங்கே செட்டுன்னு போட்டு இந்த செட் ஆப்ஷனில் போய் நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா இந்த முகுரி, கம்மி பண்ணோன்னா இந்த முகுரி மாற்றிட்டா சரியாக இருக்குது. சப்போஸ் எடுக்க முடியல, ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கையை கட்ட எடுத்துடும், ஒன்றும் ஆகாது. ஆகலைனாலும் திருப்பி இன்னொரு முறை அந்த பிளேட்டை வச்சாலும் அதே ஃபார்மிங் ஆகி கிழிஞ்சு போகு. அப்படிங்கிறதுல கைக்கு நம்ம சேஃப்டி பார்த்துக்கணும். சப்போஸ் உள்ள வச்சுட்டு இருக்கிற போது நம்மளுக்கு ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம கையை எடுத்துக்கலாம், வந்து அடிச்சுட்டு போனாலும் ஒன்றும் ஆகாது. திருப்பி இந்த பிளேட் எடுத்து மறுபடியும் வந்து இப்படியே இதே பொசிஷனில் நம்மளுக்கு வச்சாலுமே அது ஒன்றும் ஆகாது. அந்த பிளேட் வந்து மறுபடியும் அதே பொசிஷனுக்காக நம்ம ஃபார்ம் டேமேஜ் ஆயிரு, பிளேட் போயிரு அப்படிங்கிறதுக்காக நம்ம அவசரப்பட்டு கையை வச்சிடக்கூடாது. அப்படி ஆகிற போது நம்மளுக்கு அதே தான் வரும், ஒன்றும் ஆகாது. சப்போஸ் முடியல அப்படின்னு சொல்லி வச்சுன்னா உடனே வந்து இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னால அவ்வளவுதான், அதுக்கு ஸ்டாப் ஆயிரும். இப்போ வந்து ஸ்டாப் ஆயிரும். இதுக்கப்புறமா பார்த்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து ஆட்டோ கிட்ட கொண்டு வந்துடு. இந்த சுவிட்ச் வந்து ஆட்டோ மேனுவல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, இது போட்டா தான் அப்படி ஆட்டோ ஒர்க் ஆகு. அது மேனுவல் பண்ணிக்கோ. மேனுவல்னா சென்டர் கொண்டு வா, சென்டர் அது வந்து சென்டர் பொசிஷன் கொண்டு வந்தாச்சு. இப்போ மேனுவல் இருக்குன்னா இப்போ வந்து எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது, மீட்டர் மட்டும் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இதுல வந்து மேனுவல் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இது கொடுத்தது ஆஃப் ஃபங்க்ஷன், இப்போ வந்து மேனுவல் ஃபங்க்ஷன். இந்த மேனுவல் போட்டோம்னா இப்போ இது வந்து டாப் பொசிஷன்ல சிலிண்டர் இருக்குது, நம்ம டவுன் பண்ணணும். இதை கிளிக் பண்ண மட்டும் இன்ச்சிங் கொடுக்குற அளவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கீழே வரும். அமுத்தி பிடிச்சா கன்யூஸா கீழே வரும். ஓகே சரி, இது மேலே போகணும். அப்போ செட் டை செட் பண்றதுக்காக இந்த ஆப்ஷனை செட் பண்ணியாச்சுன்னா முடியுதுன்னா என்ன போஸ்ட் அடிக்கணும்னா இது அந்த அளவுக்கு மேலே போய்க்கு. அப்பு டவுன் இது வந்து கையில் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ரெண்டே அட்டன் டைம்ல அமுத்தக்கூடாது. இப்போ டவுன் பொசிஷன் அமுத்தணும்னா இதுவும், டாப் பொசிஷன் போகணும்னா இதுவும் ஆப்ரேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சேம் அது பண்ணி காட்டுமா. டவுன் பண்ணு, டவுன்னா அது இது மேனுவல் இருக்குது, ஆட்டோ பண்ணி மேனுவல் மோஷன் போட்டு இது அப்பு டவுன். இப்போ வந்து அப் போகணும், அப்பு டவுன், டை செட். இது வந்து மேக்ஸிமம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா டை செட் பண்ணுறதுக்காக. டை வந்து இந்த பாட்டம் பொசிஷனில் வச்சுட்டு இந்த சிலிண்டரை உள்ள இறக்கி போட்டு இந்த நட்டுகளை லூஸ் பண்ணி போட்டு இதை டைட் பண்ணிட்டு இந்த பொசிஷனுக்காக தான் இந்த வந்து அப்பு டவுன் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் இந்த ப்ரெஷர் மீட்டரும் தெரியும். நம்ம இதுக்கு மேலே அதிக ஆமாம் 25 பாருக்கு மேலே அமுத்தக்கூடாது. அப்புறம் டை ஃபங்க்ஷன் பண்ணிட்டு மேலே வரும்போது இந்த பார் கரெக்டாக இருக்குதா, டை வந்து இழுக்குதா அப்படின்னு பார்த்து எல்லாம் ஓகே கிடச்சா நம்ம இந்த கிளாம்பை போடணும். கிளாம்ப் போட்டு லாக் பண்ணியிருந்தா டை ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ ஒரு டைம் வந்து டையை கீழே வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் இதை வந்து மூவ் பண்ணி பார்த்துட்டு இது கீழே இப்போ வந்து கிளியராக உட்காந்துருச்சு. இதை வந்து டாப் பொசிஷனில் மூவ் பண்ணுறோம், திருப்பி இருக்க பாட்டம் பொசிஷன் கொண்டு வரும் போது டை வந்து எந்த அசைவும் இல்லாமல் அந்த இது இங்கே ஒரு லைன் கொடுத்துருப்போம் டையில், அந்த லைனுக்காக செட் ஆயிருதான்னு பார்த்து அந்த லைன் காட்டு.
இங்கே லைன் கொடுத்துருக்குறோம். இந்த லைனுக்காக டை செட் ஆகிடுதான்னு பார்க்கணும். இந்த லைனுக்காக செட் ஆகிடுதுன்னா அப்புறம் வந்து இதையே இப்படி மேலேயுமே கீழே மூவ் பண்ணி பார்க்குறோம். கரெக்டாக இருக்குது. டை எந்த சேக்கும் இல்லைங்கிற போது இந்த சைடு கிளாம்ப் 2 இருக்குது இல்லையா, அதை போட்டு கிளாம்ப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டை வந்து ஃபிக்ஸ் ஆயிரு. அதே மாதிரி மேலே இருக்கிற டையும் வந்து இந்த போல்ட்டுக்கு பூரா டைட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அப் அண்ட் அப்போசிஷனில் வச்சு போட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பிளேட்டை வந்து இந்த மாதிரி ரெடியாக ஸ்டாக் எடுத்து கையில் ரெடியாக வச்சுட்டு நம்ம இது ஆட்டோ பொசிஷனில் போட்டு 2 ஆப்ரேட்டர் நின்றுட்டு வேணாலும் ஓட்டிக்கலாம், உட்காந்துட்டு வேணாலும் ஓட்டிக்கலாம். போட்டுவிட்டோம்னா அது வாட்டுக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. இதான் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேப்பர் பிளேட் மேக்கிங் மிஷின். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ, இதில் இருக்கிற இது வந்து 40 லிட்டர்ஸ் ஆயில் பிடிக்குது, ஹைட்ராலிக் ஆயில். என்ன டவுட் இருந்தாலும் எங்களை கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.